ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வருஷத்துக்கான தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பராபவ வருடம் பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். அன்றைய தினம் விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை கலந்து தீபம் ஏற்றுறதால வாழ்க்கையில பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். அது என்ன தீபம், என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை கலந்து என்ன மாதிரி தீபத்தை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தமிழர்கள் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு. ஒரு வருஷமும் ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு வரும். இந்த நாள் ஒரு புதிய ஆரம்பத்தை குறிக்கக்கூடிய நாள். இந்த நாள்ல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் கெடுதல்களும் நீங்கி நல்ல மாற்றங்கள் வரணும், கடந்த வருஷம் இருந்த எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கணும்னு நாம மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம். தமிழ் புத்தாண்டுனால புத்தாண்டு அல்லது புத்தாண்டு திருநாள் அப்படிங்கிற மாதிரி அழைப்பாங்க. இந்த நாள்ல அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வீட்டு முன்னாடி அழகான கோலம் போட்டு தீபம் ஏத்தி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கணும். அது மூலயமா நமக்கும் மனசுக்கும் அமைதி கிடைக்கும். இந்த நாள்ல கனி காணுதல் இல்ல கனி பார்க்குதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு முந்தைய நாளே முக்கணிகள்னு அழைக்கப்படக்கூடிய மா, பலா, வாழை, அதே மாதிரி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, வீட்டில் இருக்கக்கூடிய சில்லறை நாணயங்கள், தங்கம், அப்புறம் வெள்ளி நகைகள், பூ, பழங்கள், அது கூட கெட்டி வெல்லம், இது மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சு நம்ம தூங்க போயிடணும். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தூங்கி எழுந்ததுக்கு பிறகு நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம கண் விழிக்கக்கூடியது இந்த பொருட்களாக தான் இருக்கும். இதை கனி காணுதல்னு சொல்லுவாங்க. பிரத்யேகமா கனி காணுதலுக்குன்னு நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ வரும். கனி காணுதல் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒருவேளை உங்க வீடு பக்கத்துல ஏதாவது கோவில் இருக்குன்னா அந்த கோவில் கோபுரத்தை தரிசனம் பண்ணுங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. உங்களை கெட்ட விஷயங்கள் தொடர்ந்துகிட்டே வருது அப்படின்னா தினமும் நீங்க கோபுர தரிசனம் பண்ணும்போது நாளுக்கு நாள் அந்த கெடுதல் உங்களை விட்டு நீங்கிக்கிட்டே போகும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நாம சொல்லிருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்க ரொம்ப எளிமையா கடைபிடிக்க வேண்டிய முறைகள். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை காலையில 9:10 யமகண்டம் இருக்கு. மதியம் 3:04 ராகு காலம் இருக்கு. காலை நேரத்துல வழிபாடு செய்யணும் அப்படின்னா காலையில ஒரு 10:00 - 11:30 இந்த நேரம் ரொம்ப உகந்த நேரம். அப்படி இல்லைன்னா 7:30 - 8:30 இது ரொம்ப உகந்த நேரம். எல்லோராலையும் அவ்வளவு சீக்கிரம் எழுந்து காலை நேரத்தை பூஜை பண்ண முடியாது. முடிஞ்சவங்க பயன்படுத்திக்கோங்க. இல்லாதவங்க காலை 10:30 - 11:30 இந்த 1 மணி நேரத்துல பூஜை பண்ணலாம். அதை விட்டீங்கன்னா மதியம் 1:30 மணிக்கு மேல, மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல கண்ணை மூடிட்டு எப்பனாலும் பண்ணலாம். இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த பராபவ வருடம் இருக்கு இல்லையா, பராபவ அப்படின்னா மங்களகரமானது அப்படின்னு அர்த்தமா. அதை விட முக்கியமானது நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சவால்கள், தடைகள், சிரமங்கள் இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய அற்புதமான வருடமாகவும் இந்த பராபவ ஆண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வருஷம் நமக்கு கணிக்கப்பட்டிருக்குது. சின்ன சின்ன சவால்கள் வரலாம், ஆனா அதை கடந்து செல்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு தேடி வருமா. பராபவம் அப்படிங்கிறது நம்மளோட சோதனை எல்லாத்தையும் சாதனையாக மாற்றக்கூடிய அற்புதமான வருடமா அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பிறக்கக்கூடிய தமிழ் வருடத்தை நாம நல்ல முறையில் வரவேற்கும் போது நிச்சயம் அதுக்கான பலன் கிடைக்கும். ஒரு மாதத்தோட முதல் நாள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு வருஷத்தோட முதல் நாள் ரொம்ப முக்கியம். மகா பெரியவா மாதிரி பல சான்றோர்கள் ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ் புத்தாண்டு இந்த 60 ஆண்டு கால சுழற்சியில இந்த வருஷம் நமக்கு வரக்கூடிய இந்த பராபவ ஆண்டுல சித்திரை முதல் நாள் நம்ம ஏற்றக்கூடிய ஒரு தீபத்துல இந்த பொருட்களை கலந்து தீபம் ஏற்றும் போது வாழ்க்கையில பல மாற்றங்களை அது ஏற்படுத்தும். தீபத்தை உங்க வீட்டோட பூஜை அறையில நீங்க ஏற்றி வைக்கலாம். அதாவது மற்ற தீபங்கள், காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, குபேர விளக்கு, இப்படி ஏற்றக்கூடிய தீபத்துல இந்த பொருட்களை எல்லாம் போடாம பிரத்யேகமா இந்த பரிகாரத்துக்குனே ஒரு தீபத்தை ஏற்றலாம். அந்த தீபத்தை நீங்க ஒரு மண் அகல்விளக்கு ஏற்றுறது விசேஷம்தான். அப்படி ஏற்றக்கூடிய அந்த மண் அகல்விளக்குல தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடணும். அப்படி ஏற்றக்கூடிய அந்த தீப எண்ணெயில அந்த எண்ணெயோட குழி பகுதியில தான் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை சேர்க்கணும். அதுல முதல் முக்கியமான பொருள் இனிப்புல இருந்து ஆரம்பிக்கணும். டைமண்ட் கல்கண்டு. வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்பான அனுபவங்களும் அதுலயும் இப்ப நடக்கக்கூடிய இந்த விசுவாவசு வருடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்பான விஷயங்களும் இனிமையாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தீபம் ஏற்றக்கூடிய எண்ணெயில 2-3 துண்டு டைமண்ட் கல்கண்டு நீங்க போடணும். அடுத்ததா
ஒரே ஒரு துளி சந்தனம். சந்தனம் அப்படிங்கிறது முருக கடாட்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். முருகனுக்கு பயன்படுத்தக்கூடிய, அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய, அலங்காரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் இந்த சந்தனம் தான். முருகன் ஒரு சந்தன பிரியர். சந்தனம் வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் முருகரும் இருப்பாராம். முருக கடாட்சம் நமக்கு செவ்வாய்க்கிழமையில நம்ம வீட்டுக்கு இந்த வருஷம் முழுக்க கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க வீட்டுல பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய சந்தன வில்லைய கொஞ்சமா பொடியாக்கி அந்த சந்தன பொடிய அந்த தீப எண்ணெயில தூவிடணும். அடுத்ததா பச்சை கற்பூரம். மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப உகந்த, அவங்க வாசம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் பச்சை கற்பூரம். உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே ஏதோ தெய்வீக உணர்வு ஏற்படணும், கோவிலோட கர்ப்ப கிரகத்தில் நுழைஞ்ச மாதிரி உணர்வு ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, விளக்கேற்றக்கூடிய எண்ணெயில ஒரே ஒரு சிட்டிகை, ஒரு சிட்டிகைனா நீங்க கையால கிள்ளி எடுக்கிறீங்க எவ்வளவு வருதோ அதுதான் ஒரு சிட்டிகை, அந்த அளவுக்கு பச்சை கற்பூரத்தை சேர்க்கணும். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், ஒரே ஒரு துளி சும்மா கிள்ளி எடுத்த வெற்றிலை. முழு வெற்றிலையா போட வேணாம். அந்த அகல் விளக்குல இந்த பொருட்கள்லாம் போட்டது போக மீதி எவ்வளவு இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வெற்றிலை போடலாம். கடைசியா ஒரே ஒரு துண்டு ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியம், ஜனவசியம், இந்த இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரிக பொருள். பணவசியம் தெரியும், பணத்தை நம் பக்கம் காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய வசீகரத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம். ஜனவசியம்னா உங்க சுற்றத்தை சேர்ந்தவங்க, உங்க நண்பர்கள், உங்களோட உறவினர்கள், இவங்க எல்லாருமே எந்த விதமான எதிரியும் இல்லாம நண்பர்களா மாறணும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர்தல நல்ல பேர் வாங்கணும், போகக்கூடிய எல்லா இடத்துலையும் நீங்க நட்போட இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஜனவசியம். இந்த இரண்டையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான தாந்திரிக பொருள் ஏலக்காய். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ஒரே ஒரு துண்டு ஏலக்காயையும் தீபமேற்றோட எண்ணெயில போடணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். தீபத்தை நீங்க எப்போ வேணாலும் ஏற்றலாம். நல்ல நேரம் 2 நேரம் சொல்லியிருக்கோம். அந்த 2 நேரத்துல சின்னதா ஒரு அகல் விளக்குல பூஜையில தீபத்தை ஏற்றி வச்சுட்டு, அந்த தீபம் எரியக்கூடிய அந்த அகல் விளக்கோட எண்ணெய் பகுதியில டைமண்ட் கல்கண்டு, சந்தனம், பச்சை கற்பூரம், ஒரே ஒரு துண்டு வெற்றிலை, அது போக சின்னதா ஒரே ஒரு ஏலக்காய், இந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து அந்த தீபத்தை எரிய விடும்போது இந்த எல்லா பொருட்களோட மகிமையும் அந்த நறுமணமும் ஒன்றாக சேர்ந்து அந்த தீப எண்ணெயோட கலந்து அந்த வாசம் உங்க வீடு முழுக்க பரவும். அற்புதமான ஒரு தீபமாக இது மாறும். அந்த ஒரு பொருளுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், ஒரு அம்சம் சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த ஒரு விஷயங்களும் அந்த தீபத்து மூலயமா உங்க வீடு முழுக்க பரவும். ஆங்கில புத்தாண்டை காட்டிலும் தமிழ் புத்தாண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த நாள்ல இந்த எல்லா பொருட்களையும் கலந்து நீங்க தீபத்தை ஏற்றும் போது அது உங்களுக்கு வாழ்க்கையில எக்கச்சக்கமான விஷயங்களை கொண்டு சேர்க்கும். பல தெய்வங்களோட அனுகிரகத்தையும் கடாட்சத்தையும் குடும்பத்துல சேர்த்துடும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். இந்த பொருட்கள் எல்லாமே நீங்க வீட்டை தினமும் சமையலுக்கும் பூஜைக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு ஒருவேளை அந்த எண்ணெயில மீறி ஏதாவது பொருட்கள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து கால் படாத மாதிரி செடி கொடிகள்ல போட்டிருக்க. அதே நேரம் கண்டிப்பான முறையில தமிழ் புத்தாண்டு தினத்துல அறுசுவையில இருக்கக்கூடிய உணவை நீங்க சேர்த்துக்கணும். அறுசுவைனா என்ன? இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, இந்த 6 சுவைகளும் கலந்த மாதிரி ஏதாவது ஒரு உணவு இல்ல 6 சுவைகளும் இருக்கிற மாதிரி உணவை தனித்தனியா தயார் செய்யணும். காரணம் என்னன்னா, இந்த அறுசுவைகள் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான இன்பங்களும் துன்பங்களும் கலந்து வரணும், நல்லது நடக்கணும், சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி சாதனைகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அறுசுவை உணவை சமைக்கணுமா. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.